பாஜக அரசு அனைவருக்குமான சேவையை வழங்கி வருகிறது. தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. தமிழ்நாடு, தெலங்கானா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களே அடுத்து தங்களின் இலக்கு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் ஒழுங்கீனம் தென்பட்டால் சர்வாதிகாரியாக கூட மாறுவேன், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. ஒரே ஆண்டில் தமிழகத்தில் பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தியது திமுக அரசு. திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் மாநாட்டில் பட்டியலிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுக செயற்குழுவில் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நியமிக்க தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உறுதி. தலைமை கழகம் அழைப்பு என்ற பெயரில் அழைப்பிதழ் அனுப்புவது ஏற்புடையதல்ல. பொதுக்குழு நடக்க வாய்ப்பே இல்லை, நடந்தாலும் சட்டப்படி செல்லாது என்றும் தந்தி டிவிக்கு வைத்திலிங்கம் பிரத்யேக பேட்டி. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒற்றை தலைமையே அதிமுகவுக்கு தேவை. ஜாதி மத சிந்தனை உள்ளவர்கள் தலைமைக்கு தகுதியற்றவர்கள் எனவும் சசிகலா கருத்து. அதிமுகவில் பணம் அளித்தால் திமுக தலைவர் ஸ்டாலினை கூட பொதுச் செயலாளர் ஆக்கிவிடுவார்கள். அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் விமர்சனம். அதிமுகவில் பணம் மட்டும்தான் உள்ளது, கொள்கை கிடையாது. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். தமிழகத்தில் ஒரே நாளில் 2672 பேருக்கு கொரோனா. 24 மணி நேரத்தில் 1487 பேர் குணமடைந்தனர். காரைக்காலில் காலரா நோயால் பாதிக்கப்பட்ட 2 உயிரிழப்பு. இணை நோயால் சிகிச்சை பலனின்றி பலியானதால் அதிர்ச்சி. காரைக்காலில் காலரா நோய் பரவல் எதிரொலி. 144 தடை உத்தரவு பிறப்பித்து மாவட்ட ஆட்சியர் அதிரடி நடவடிக்கை. காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர் உத்தரவு. சேலத்தில் ஆழ்கடத்தல் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஆயுதப்படை காவலர் கைது. ஏற்கனவே 4 வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் போலீசார் அதிரடி நடவடிக்கை. சென்னையில் பள்ளி மாணவனின் தங்கச் செயின் பறித்த 3 பேர் கைது. கொள்ளையர்களுடன் கூட்டணி அமைத்து சக மாணவர்களை திருடிச் சென்றதால் அதிர்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே திருமணமாகி விவாகரத்து பெற்று மறுமணத்திற்கு காத்திருக்கும் ஆண்களை குறிவைக்கும் பெண். சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட ஆந்திராவைச் சேர்ந்த பெண் கைது. குற்றாலம் ஐந்தருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் சமாஜ்வாதி கட்சியின் அனைத்து அமைப்புகளும் கலைப்பு. கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உத்தரவு. செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்தியா சார்பில் மேலும் ஒரு அணி அறிவிப்பு. தமிழக வீரர்கள் கார்த்திகேயன், சேதுராமன் பங்கேற்பு. இந்தியா இங்கிலாந்து இடையிலான கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 416 ரன்கள் குவிப்பு. இங்கிலாந்து 284 ரன் எடுத்து ஆல் அவுட். விம்பிள்டன் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் தொடர் கலப்பு இரட்டையர் பிரிவில் காலிறுதிக்கு சானியா மிர்சா, பெவிக் ஜோடி தகுதி.